தீபம் நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நெற்றிக்கண் குடும்ப நாவல் பகுதிகளாக பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின பகுதிகளுடைய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையே நீங்க பார்த்துக்கலாம். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 7, அத்தியாயம் 6. நெஞ்சு குழியில் இருந்து தண்ணீர் தாகம் எடுப்பது போல் மனித ஆத்மாவுக்குள் ஒரு தாகம் உண்டு. அதுதான் சத்திய தாகம். கதையில் துன்பப்படுகிறவர்களை படைத்து படைத்து அனுபவம் அடைந்தவனால் கூட அசல் வாழ்க்கையில் துன்பப்படுகிறவர்களை நேரே கண்டுவிட்டால் ஓரிரு கணங்கள் திகைத்து போவதை தவிர வேறொன்றும் செய்ய முடிவதில்லை. அப்படி ஒரு திகைப்புடன் தான் அந்த பெண்ணை எதிர்கொண்டான் சுகுணன். காரியாலயத்து அறையில் முன்பின் அறிமுகமில்லாத ஒரு பெண் தன்னுடைய நாவல்களை படித்து அவற்றில் ஈடுபாட்டையே அறிமுகமாக கருதி தேடி வந்து கண்கலங்க அமர்ந்திருப்பதை அவன் உணர்வது போலவே பார்க்கிற எல்லோரும் உணர்வார்கள் என்று சொல்ல முடியாது. பல்வேறு ரசிகர்களும் இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் அடிக்கடி அவனை தேடி காரியாலயத்திற்கு வருவது வழக்கம்தான் என்றாலும் சுற்றி இருப்பவர்களுக்கு அது எந்த விதத்தில் பிடிக்கவில்லை என்பதையும் எந்த காரணத்தால் அதை கண்டு அவர்கள் உள்ளூர அசூயைப்படுகிறார்கள் என்பதையும் அவ்வப்போது அவன் அனுமானம் செய்து தெரிந்து கொள்ள தவறிவிடவில்லை. நடுநடுவே அழுகையும் உணர்ச்சி பெருக்கும் குறுக்கிடுவதை தவிர்க்க முடியாமல் அவனிடம் தன்னை பற்றி சொல்லிக் கொண்டு வந்த அவள் அந்த முகத்தில் எப்போதோ எதனாலோ வந்து தங்கிவிட்ட சோகத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் குறுகுறுப்பான அழகு நிறைந்த முகம் அவளுடையதென்பதை கண்டான் சுகுணன். அந்த பெண் சொல்ல தயங்கிய அல்லது கூசியவற்றை பற்றி அதிகமாக துளைத்து கேள்விகள் கேட்காமல் குறிப்பாக உணர வேண்டியவற்றை குறிப்பாக உணர்ந்து கேட்டே அறிய வேண்டியவற்றை கேட்டு அறிந்து எந்த வினாடியிலும் அவளை தர்ம சங்கடமான நிலையில் வைக்காமல் உரையாடினான் சுகுணன். ரோஜா பூக்களின் இதழ்கள் ஒன்றோடொன்று எவ்வளவு வலுவாக அல்லது வலுவில்லாமல் பொருந்தி இருக்கின்றனவோ அப்படித்தான் பெண்ணின் சொற்களும். மற்றொருவருடைய பதில் வார்த்தை அதை தீண்டும் போதோ எதிர்கொள்ளும் போதோ மென்மை தவறினால் அது உதிர்ந்து விடுகிறது அல்லது குலைந்து விடுகிறது என்பது சுகுணனின் கருத்து. வாத்தியங்களில் சுருதி சேர்ப்பது போல் பெண்களிடம் நளினமாக பேச வேண்டும் என்று அனுபவத்தில் உணர்ந்திருந்தான் அவன். பழைய தலைமுறையில் தஞ்சை மாவட்டத்தினை சேர்ந்ததும் இந்த தலைமுறையில் பாலக்காட்டினதாக ஆகிவிட்டதுமான ஒரு குடும்பத்தில் ஹோட்டல் சமையல்காரரான ஒரு ஏழை தந்தையின் 11 பெண்களில் ஒருத்தியாக அவள் பிறந்ததாக சுகுணன் அறிந்து கொண்டான். தன் குடும்பத்தின் பயங்கரமான ஏழ்மை சூழ்நிலையையும் பிறவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு சில கணங்கள் தயங்கியவளாக அடுத்து தான் சொல்ல இருப்பதை எப்படி தொடங்குவதென்று தன் பேச்சுக்கு முகம் செய்ய தெரியாமல் இருந்தாள் அவள். சிறிது நேர தயக்கத்திற்கு பின் பெண்களுக்கே உரிய எதிர்பாராத சாமர்த்தியத்தோடு அவள் தன் பேச்சை தொடங்கினாள். கிழிந்த புடவையும் எண்ணெய் காணாத தலையும் தளர்ந்த நடையும் இடுப்பில் குழந்தையுமாக இந்த தேசத்தின் பெரிய நகரங்களின் வீதிகளில் அங்கங்கே பிச்சைக்கு திரியும் அவளை பெண்களை காணும் போதெல்லாம் வந்தே மாதரம் என்று சொல்ல என் வாய் தயங்குகிறது. உண்மையான பாரத மாதா இந்த அவளை பெண்களிடம் அல்லவா இருக்கிறாள். இவர்களுக்கெல்லாம் சரியான சமுதாய மதிப்பு கிடைக்கிற வரை என் பாரத தாய் நான் செய்யும் வணக்கத்தை உண்மையாக ஏற்பாளா என்று எனக்கு பயமாக இருக்கிறது. சகோதரிகளை பிச்சைக்கு அலைய விட்டுவிட்டு நான் தாயை வணங்குவதில் அர்த்தமோ மரியாதையோ எப்படி இருக்க முடியும் என்று நீங்கள் பாலைவனத்து பூக்களில் எழுதியிருக்கிறீர்கள். அப்படி எழுதியிருக்கிறவரிடம் நான் மனம் விட்டு பேசுவதற்கு தயங்கக்கூடாது. ஆனாலும் கூட நான் கேட்க வேண்டியதை கேட்க எனக்கு தயக்கமாக இருக்கிறது. என் சகோதரிகளில் மூத்தவர்கள் 4 பேருக்கு கல்யாணமாகிவிட்டது. அடுத்த 3 பேர் ஊரிலேயே பள்ளிக்கூட டீச்சராகவும் அலுவலகங்களில் டைபிஸ்டுகளாகவும் உத்தியோகம் பார்த்து குடும்பத்தேரை இழுத்துச் செல்வதில் தந்தைக்கு துணையாக இருக்கிறார்கள். இன்னும் 3 பேர்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறார்கள். நான் தான் கல்லூரியை எட்டி பார்த்திருக்கிறேன். சகோதரிகளின் சம்பாத்தியத்திலிருந்து மாதா மாதம் ஏதோ எனக்கு கொஞ்சம் பணம் வரும். ஆனால் ஹாஸ்டல் கட்டணத்திற்கும் கல்லூரி கட்டணத்திற்கும் அது பத்தாது. இங்கு மயிலாப்பூரில்
எங்களூர் டாக்டர் அம்மாள் ஒருத்தி இருக்கிறாள். நான் கல்லூரி விடுதியின் சுவர்களுக்குள்ளே சிறைப்பட்டு விடாமல் வெளியே தனிப்பட்டவர்களால் பெண்களுக்கென்று நடத்தப்படும் ஒரு சேவாதள ஹாஸ்டலில் தங்கி இருப்பதால் காலை மாலை விடுமுறை நாட்களில் வெளியே போக வர வாய்ப்பு உண்டு. காலையும் மாலையும் விடுமுறை நாட்களிலும் அந்த டாக்டர் அம்மாள் வீட்டில் நோயாளிகளின் மாதாந்திர ஃபீஸ் பில் போடுவது, ஆஸ்பத்திரி தேவைகளை அவ்வப்போது வாங்கி வைப்பது, ஸ்டோர் ரூம் பொறுப்பு ஆகியவற்றை கவனித்து வந்தேன். மாதம் 100 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நானும் ஓரளவு சௌகரியமாகவே காலத்தை கடத்தி கொண்டிருந்தேன். ஆண்கள் நாணயமாகவும் சமுதாய பொறுப்புடனும் நடந்து கொள்ள தயாராக இருந்தால்தான் பெண்கள் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உத்தியோகம் பார்க்கலாம். ஆனால் பல இடங்களில் அப்படி இருப்பதில்லை. முக்கால்வாசி நேரம் வெளியில் விசிட்டுகளுக்கும் பிரசவம் பார்க்கும் டாக்டர் அம்மாள் என்பதால் சில சமயங்களில் அகாலமான இரவு நேரங்களில் கூட வெளியே சுற்ற போக வேண்டியிருக்கும் அந்த அம்மாளுக்கு. அவளுடைய கணவர் என்று சொல்லியவள் சிறிது தயங்கிவிட்டு, அவர் பெயரை நான் இங்கே சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஊரறிந்த பெரிய பிரமுகர் அவர். பக்திமான்களுக்கு நடுவே நிரந்தரமான ஆஸ்திகராகவும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டவர். தனிமையில் என்னிடம் நேர்மை குறைவாக நடந்து கொள்ள முயன்றார் என்ற நான் மட்டும் அறிந்த உண்மையை உலகத்துக்கு சொல்ல முயல்வதால் ஒரு பயனும் இல்லை. உலகம் அதை அவ்வளவு விரைவாக நம்பிவிடப் போவதும் இல்லை. வசதியற்றவர்கள் உரத்த குரலில் எழுந்து நின்று உண்மையை கூறினாலும் அது நம்பப்படுவதில்லை. வசதி உள்ளவர்கள் மெல்லிய குரலில் இருந்த இடத்தில் இருந்தே பொய்யை கூறினாலும் அது இந்த சமூகத்தில் உடனே நம்பப்படுகிறது. வசதிகளையும் வாழ்க்கையையும் சரியான உயரத்துக்கு அத்தனை பேரும் கவனிக்கிற நிலை எதுவோ அந்த நிலைக்கு வளர்த்து மேடை போட்டு கொண்டால்தான் அப்புறம் உண்மையையும் பொய்யையும் அது உண்மையாகவோ பொய்யாகவோ ஒப்புக்கொள்ளப்படுகிறார் போல பேச முடியும் போலிருக்கிறது. இந்த நிலையில் என்னை போன்ற அபலை பெண் வேற என்ன செய்ய முடியும்? தேவைக்காக சம்பாதிப்பதை விட நான் என்னை அழிந்து போய்விடாமல் காப்பாற்றிக் கொள்வதுதான் முக்கியம். என் நிலைமை இரண்டும் கெட்டானாகிவிட்டது சார். அம்மா, உங்க கணவர் இப்படிப்பட்டவராக இருக்கும்போது நான் இங்கே வேலைக்கு வருவது முடியாத காரியம் என்று அந்த டாக்டர் அம்மாளிடம் நான் சொல்லக்கூட முடியவில்லை. அப்படி சொன்னால் அது அவர்கள் குடும்ப வாழ்வில் கலகத்தை உண்டாக்கலாம். எனவே நான் சொல்லாமல் கொள்ளாமல் வேலையில் இருந்து நின்றுவிட்டேன். இன்று காலையில் அந்த டாக்டர் அம்மாள் ஹாஸ்டலுக்கு போன் செய்து என்னை கூப்பிட்டு ஏன் வரவில்லை என்று கேட்டாள். ஃபைனல் வருடமாய் இருப்பதால் படிப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களிடம் சொல்வதற்கு பயமாக இருந்தது. அதனால் தான் சொல்லாமலே நின்று விட்டேன். மன்னித்துக் கொள்ளுங்கள் அம்மா என்று ஒரு விதமாக பதில் சொல்லி மழுப்பி விட்டேன். மேலே என்ன செய்வதென்றுதான் தெரியவில்லை. அந்த 100 ரூபாய் இல்லாவிட்டால் இங்கே சென்னையில் காலம் தள்ளி படிப்பது என்பது முடியாத காரியம். படிப்பை நிறுத்திவிட்டு ஊருக்கு திரும்பி விடலாம் என்று நினைக்கிறேன். 2-3 வருட படிப்பை சிரமப்பட்டு தள்ளிய பின் கடைசி சமயத்தில் இப்படி ஒரு சோதனை வருகிறதே என்று எண்ணும் போது படிப்பை நிறுத்திவிட்டு திரும்பவும் தயக்கமாக இருக்கிறது. துன்பம் நிறைந்த இந்த சூழ்நிலையில் தான் உங்களுடைய பாலைவனத்து பூக்கள் நாவலை நான் படிக்க நேர்ந்தது. அதை படித்து முடித்ததுமே இந்த நிலையில் நான் அறிவுரை கேட்க வேண்டிய மனிதர் நீங்கள்தான் என்று என் மனதுக்கு தோன்றியது. நான் இப்படி தைரியமாக தேடி வந்தது உங்களுக்கு வியப்பை கொடுக்கலாம். ஆனால் உங்கள் எழுத்து என்னை உங்களிடம் பரிபூர்ணமான நம்பிக்கை கொள்ளச் செய்கிறது. என்னை போல் துன்பப்படுகிற அபலை பெண்களை பற்றி தானே நீங்கள் பாலைவனத்து பூக்களில் எழுதியிருக்கிறீர்கள். இந்த வினாடி வரை அவளிடம் குறுக்கு கேள்விகள் கேட்கவோ வினாக்களை தொடுக்கவோ செய்யாத சுகுணன் இப்போதுதான் கேட்டான். தயவு செய்து உங்கள் பெயரை நான் அறிந்து கொள்ளலாமா என்று மெல்ல வினவினான். என் பெயர் கமலம். தந்தையும் சகோதரிகளும் கமலி என்று செல்லமாக கூப்பிடுவார்கள். உங்களை போன்ற புதிய தலைமுறை பெண்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் மிஸ் கமலம். பெண்ணின் வாழ்வு வீட்டு படிகளின் உள்ளேயே திருப்தியாக நடக்க முடிந்த தலைமுறையில் இன்று நாம் வாழவில்லை. புதிய தலைமுறை பெண் வீட்டுக்கு இப்பால் வெளியேறியும் வாழ வேண்டி இருக்கிறது. பழகும் இடங்களும் வாழும் எல்லைகளும் பெருக பெருக பெண் முன்னேறுகிறாள் என்பதை விட தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் பொறுப்பை மிக பல சமயங்களில் தானே நிர்வகிக்க வேண்டியவளாகிறாள்
என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையில் இதுவரை எல்லா பொறுப்பையும் நீங்கள் சரியாகத்தான் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். சொந்த ஊரை விட்டு இவ்வளவு தொலைவில் உள்ள மற்றொரு நகரத்தில் தனியாக படிக்க வருகிறவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிற பொறுப்புள்ளவர்களாக இருப்பதே இந்த காலத்தில் அபூர்வமாக இருக்கிறது. நம்பிக்கையும் நாணயம் இல்லாத கோழைத்தனமான சில இளைஞர்களை காதலித்து ஏமாறுகிறவர்கள் சிலர். உங்களிடம் முறை தவற முயன்ற டாக்டர் அம்மாளின் கணவரை போன்ற ஆஷாட பூதிகளிடமும் சிக்கி சீரழிகிறவர்கள் சிலர். ராவணனை போல் பெண்களை தூக்கிச் சென்று சிறை வைக்கிற காலமில்லை இது. அதே சமயத்தில் தூக்கி போகாமலும் சிறை வைக்காமலுமே பெண்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நாகரிக ராவணர்கள் ராமர்களை போன்ற பாதுகாப்பான பாவனையில் திரிகிற சமூகம் இது. ராவணவர்களும் கூட ராமனை போல தோன்றி நடித்து பிறரை நம்பச் செய்கிற கோலம் கொண்டு திரிவதால் தான் இன்று மனிதர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என பிரித்து இனம் கண்டுபிடிப்பது அருமையாக இருக்கிறது. வாழ்க்கை எந்த மூலையிலோ அழுகி இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் எந்த இடத்திலிருந்து அழுகத் தொடங்கி இருக்கிறது என்பதுதான் சரியாக தெரியவில்லை. அரசியலிலா, சமூக பிரச்சனைகளிலா, மதத்திலா, ஒழுக்கத்திலா, எங்கு அழுகத் தொடங்கி இருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக விளங்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை மிஸ் கமலம், இந்த அழுகல் எந்த இடத்தில் தொடங்கி இருக்கிறதோ அந்த இடத்தோடு அப்படியே நின்று விடாது. அழுகல் முழுவதும் பரவினால்தான் கெடுதல் என்பதில்லை. அழுக ஆரம்பித்து விட்டது என்பதே கெடுதல்தான். இந்த அழுகலை பார்த்து மனம் கொதித்து சமூகத்தின் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் நியாயத்தையும் உண்மையையும் அணுக வேண்டுமென்று என்னை போன்றவர்கள் அறிவு தொழிலாளிக்கே உரிய நக்கீர தைரியத்தோடு எழுந்து நின்று குமுறினால் அதற்கு எதிராக நெற்றிக்கண்ணை திறக்க யாராவது ஒரு வலிமை மிக்க மனிதர் அல்லது மனித கூட்டம் வந்து சேருகிறது. சமூகத்தில் ஒவ்வொரு உண்மைக்கும் எதிராக அந்த உண்மையால் பாதிக்கப்படுகிற ஒரு வலிமையான மனிதனின் அல்லது மனிதர்களின் நெற்றிக்கண் திறந்து அந்த உண்மையை உரைத்தவனை சுடவோ வெதுப்பவோ தயாராக இருக்கிறது. அந்த நெற்றிக்கண் தான் இன்றைய சமூகத்தில் நியாயத்தை சிந்திப்பவன் அல்லது சொல்பவனின் பெரிய எதிரி. அந்த டாக்டர் அம்மாளின் கணவர் யார் என்று நீங்கள் பெயர் சொல்வதற்கு கூட பயப்படுகிறீர்களே, அதற்கென்ன காரணம்? நம்மை அறிந்தோ அறியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ இந்த கடுமையான கண் பார்வைக்கு நாம் பயப்படுகிறோம். ஆமாம் சார், ஆனால் பயப்படாவிட்டால் அதன் காரணமாக நம் வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்கப்படுகிறதே சார் என்றாள் கமலம். நான் ஒப்புக்கொள்கிறேன் மிஸ் கமலம், அவர்களுடைய பார்வை நம்மை சுடுவதும் நம்முடைய பார்வை அவர்களை சுட முடியாததும் தான் அதற்கு காரணம் என்றான் சுகுணன். அவன் கூறியவற்றை ஆழ்ந்து சிந்தித்து வியப்பவள் போல் அவள் சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு, உங்களுடைய பயனுள்ள காலத்தை அதிக நேரம் நான் வீணாக்கி விட்டேன் சார். தயவு செய்து இன்று இந்த நிலையில் எனக்கு ஏதாவது அறிவுரை கூற முடியுமா நீங்கள் என்று ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி நிறுத்தி தயங்கி தயங்கி தொடுத்து கேட்டாள் அவள். உண்மையாகவே துன்பப்படுகிறவர்களுக்கு வெறும் அறிவுரையை மட்டும் வழங்கி பயனில்லை என்று கருதுகிறவன் நான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையானால் என் உதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் படிப்பை தொடருவதற்கு என்னால் முடிந்தவரை நான் உதவ முடியும். பின்பு உங்களால் எப்போது முடியுமோ அப்போது நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்தால் போதும் என்றான் சுகுணன். இந்த உதவியை கேட்கவோ ஏத்துக்கவோ கூட எனக்கு பயமா இருக்கு சார். பாவம், உங்களுக்கு உங்க குடும்பத்துல எத்தனை சிரமங்களோ என்றாள் அவள். குடும்பமா? எனக்கா? இன்று இந்த தேசத்தில் இப்படி உங்களைப் போல கஷ்டப்படுகிற சகோதரிகள் எல்லோரும் என் குடும்பம்தான். இன்று வரை வேறு குடும்ப பாரம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவளை நோக்கி புன்முறுவல் பூத்தான் சுகுணன். என்னால் உங்களுக்கு அனாவசியமான சிரமம் என்றால் தயங்கியபடி. சிரமம் என்ன இருக்கிறது இதில் கமலம்? ஏதோ இன்று நான் உதவக்கூடிய நிலையில் இருக்கிறேன். நாளை எப்படியோ? உதவக்கூடிய நிலையில் இருக்கிற போதுதான் இன்னொருவருக்கு உதவி செய்கிற மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் நான் அடைய முடியும். உங்களைப் போல் வாழ்க்கையை இத்தனை கருணைமயமான கண்களோடு பார்க்கிறவர்கள் மிக மிக அபூர்வம் சார் என்றாள். தயவு செய்து உங்களுக்கு உதவுவதை எனது ஒரு கடமையாக எண்ணி திருப்திப்பட விடுங்கள். நீங்கள் என்னிடமே அதை வியக்கவோ புகழவோ செய்வது
எனக்கு பிடிக்காத காரியம். சகோதரிகள் தமையனிடம் பெறுகிற உதவியை எங்காவது புகழ்வதுண்டா, மிஸ் கமலம்? கமலம் கண்களில் நீர் நெகிழ அவனை நோக்கி கைகூப்பினாள். அங்கு வந்த நாள்களிலிருந்து இல்லாத அபூர்வ வழக்கமாய் அன்று முதலாக ஆபீஸ் கணக்கில் ஒரு வவுச்சர் எழுதி கொடுத்து 200 ரூபாய் தன் கணக்கில் அட்வான்ஸ் வாங்கி அதை அவளுக்கு கொடுத்தான் சுகுணன். அந்த ரூபாய் நோட்டுகளை அவனிடமிருந்து வாங்கிக் கொள்ளும் போது கமலத்தின் தளிர் விரல்கள் பயபக்தியினால் நடுங்கின. ஒருவரை ஒருவர் பழகி அறிந்த பின்னால் கூட நம்ப மறுக்கும் இந்த பட்டணத்தில் இப்படி நம்புகிறீர்களே, இது எத்தனை பெருந்தன்மை என்று நன்றி பெருகும் குரலில் நாத்தழுதழுக்க ஏதோ சொல்லத் தொடங்கிய அவளை உடனே இடைமறித்து, இப்படி திரும்ப திரும்ப வியப்பதுதான் என்னை அகௌரவப்படுத்துவதற்கு சரியான வழி, மிஸ் கமலம் என்று சொன்னான் சுகுணன். அவள் அவனிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு போவதற்கு முன், எப்போதாவது என் உதவி தேவைப்பட்டால் இங்கே காரியாலயத்துக்காவது என் அறைக்காவது போன் செய்யுங்கள் என்று கூறி காரியாலய எண்ணையும் அறை விலாசத்தோடு டெலிபோன் எண்ணையும் குறித்து கொடுத்தான் சுகுணன். அவள் தலை மறைந்ததும் அடுத்த அறையில் இருந்து சர்மா ஓடி வந்து, குட்டி யாரு என்று தம் வயதிற்கு தாம் எதையும் எப்படியும் விசாரிக்கலாம் என்பது போன்ற உரிமையுடன் அந்த சமயத்தில் வழக்கமான விஷயமும் துணிக்க கேட்டார். அவரிடம் உள்ள கெட்ட பழக்கங்களில் இதுவும் ஒன்று. சுகுணனுடைய அறைக்கு புதியவர்களாக யார் தேடி வந்து விட்டு போனாலும் அக்கறையாக அதை கவனித்து வைத்திருந்து வந்தவர்கள் தலை மறைந்ததுமே அதை கேட்டு தெரிந்து கொள்ளாவிட்டால் மண்டை வெடித்துவிடும் போன்ற பரபரப்புடன் அங்கு வந்து விசாரிப்பார் அவர். பல சமயங்களில் அவருடைய இந்த செயலை உள்ளூர வெறுத்திருக்கிறான் சுகுணன். இன்று அவர் வந்து விசாரித்த விதமும் விசாரணை செய்த வார்த்தைகளும் அவனுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஆத்திரத்தோடு பதில் கூற நினைத்து முடிவில் அவரை தன்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்கும்படியான பதிலாக அதை கூறினான் சுகுணன். ஒன்றுவிட்ட பெரியப்பாவின் பெண், எனக்கு தங்கை முறை வேண்டும் என்று அவன் உறவு முறையை சொன்னவுடன், மன்னிக்கணும், நான் வேற மாதிரி விசாரிச்சிட்டேன் என்று வார்த்தைகளிலும் முகத்திலும் அசடு வழிய நின்றார் சர்மா. அவருடைய விசாரணையில் இருந்த அநாகரிகமான வார்த்தைகளை கேட்டு குமுறிய காரணத்தினால் அவரை கூசச் செய்ய வேண்டுமென்ற முனைப்புடனேதான் வேண்டுமென்று இப்படி ஒரு உறவை கற்பித்தான் சுகுணன். இந்த பெண் கமலத்தை போல் எத்தனையோ அவளைகள் பாரத தேசம் எங்கும் நகர தெருக்களில் அலைந்து திரிந்து கொண்டிருப்பது போல் ஒரு பிரமை அன்று அவன் மனதில் தோன்றியது. அதன் காரணமாக மனமும் வலித்தது. சமூகத்தில் தனக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதை விட அதிகமான கௌரவத்திற்கு பேராசைப்படும் அந்த ஐசிஎஸ் அதிகாரியையும் சமூகத்தில் தனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கௌரவத்திற்கே போராடும் இந்த பெண்ணை போன்ற அபலையையும் சேர்த்து நினைத்தால் இந்த முரண்பாட்டையே அடிப்படையாக வைத்து இன்னும் நிறைய சிந்திக்க வேண்டும் போல மனம் கனத்தது சுகுணனுக்கு. கமலத்தை போன்றவர்களின் குருத்து பருவத்து வாழ்வை இந்த வறுமையும் வசதி குறைவும் எப்படியெல்லாம் வாட்டி விடுகிறது என்பதை மற்றவர்கள் உணர முடிவதை விட சுகுணனால் அதிகமாக உணர முடிந்ததற்கு காரணம், இளமையில் கல்லூரி படிப்பின் போது காலை மாலை வேளைகளில் ஒரு மார்வாரி கடையில் கணக்கெழுதி சம்பாதித்துத்தான் துயருற்ற அனுபவங்கள் அவனுக்கு இன்னும் மறக்கவில்லை. தகப்பன் சம்பாதித்து கட்டிய பங்களாவிலும் காரிலும் கோயில் காளையாய் சுற்றும் பல உல்லாச இளைஞர்களுக்கு நடுவே முகம் மலரவோ சிரிக்கவோ கூட தகுதியும் உற்சாகமும் இல்லாதது போல் பயந்து கூசி கூசி வாழ்ந்த தனது அந்த மாணவ வாழ்க்கையை அவன் ஒரு நாளும் மறந்துவிட முடியாதுதான். தானும் கெட்டுக்கொண்டு தன்னை சுற்றி ஒரு 10-12 விடலைகளுக்கு காஃபி சிற்றுண்டி வாங்கி கொடுத்து அவர்களையும் கெடுத்து வாழும் மாணவர்கள் சிலரை அப்போதும் அவன் கண்டிருந்தான், இப்போதும் கண்டு கொண்டிருந்தான். மாணவ பருவத்திலேயே ஒரு கொழுத்த மிராசுதார் மனப்பான்மையோ அல்லது ஜமீன்தார் டாம்பீகமோ இப்படிப்பட்டவர்களுக்கு வந்துவிடுகிறது. தன்னை சுற்றி எப்போதும் ஒரு 10 மாணவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் தண்ட செலவு வேண்டுமானாலும் செய்வார்கள். இவர்களால் ஒரு வினாடி கூட தனியாய் இருக்க முடியாது. தனியாக எதையும் எதிர்கொள்ளவும் இவர்களுக்கு துணிவு இருக்காது. காஃபி குடிக்கவோ சினிமா பார்க்கவோ கடற்கரைக்கு போகவோ எதற்கும் அந்த 10 பேர் கூட வர வேண்டும். கொள்ளை கூட்டம் புறப்படுவது போல் சேர்ந்து கூச்சலிட்டு
அரட்டை அடித்து வெடிச்சிரிப்பு சிரித்து பாதையோடு போகிற 4 பெண்களை கேலி செய்து கொண்டும் போக வேண்டும். கல்லூரி வகுப்பில் 5 பீரியட் என்றால் 5 பீரியடுக்கும் அறைக்கு போய் 5 தரம் தலைவாரி 5 தரம் சட்டை மாற்றிக்கொண்டு வகுப்புக்கு வர வேண்டும். இப்படி ஊர் மேய்கிற இளைஞர்களை பார்த்து பயந்து கூசி நாளைய நல் வாழ்க்கை உண்மையில் இவர்களுக்குத்தான் சொந்தமோ? நாம் இப்படியே ஏழ்மையில் நசுங்கி அழிய வேண்டியதுதானா என்று அவநம்பிக்கை பட்டுக்கொண்டே விலகி இருந்து சிரிக்க பயந்து உல்லாசமாக சுற்ற நாணி ஒதுங்கி படித்த தன் பழைய நாட்களை நினைத்தான் சுகுணன். அன்றைய அந்த வாழ்வில் ஒரு தாகம் தன்னுள் இருந்ததை இன்று அவனால் நினைவு கூற முடிந்தது. அன்று தொடங்கிய அந்த தாகம்தான் இன்று இந்த நக்கீர தைரியமாக மாறியிருக்கிறதோ என்று கூட அவன் தனக்குத்தானே சிந்தித்ததுண்டு. நக்கீர தைரியத்தினால் வாழ்க்கையில் சோதனைகளும் எதிர்ப்புகளும் தான் அதிகமாகும் என்று அவனால் உணர முடிந்தும் என்ன காரணத்தினாலோ அந்த தைரியத்தை மட்டும் அவனால் விட்டுவிட முடியவில்லை. நெஞ்சு குழியில் இருந்து தண்ணீர் தாகம் எடுப்பது போல் மனித ஆத்மாவுக்குள் ஒரு தாகம் உண்டு. அதுதான் சத்திய தாகம். சத்திய தாகம் உள்ளவன் வாழ்வின் சுகங்களை அடைய முடியாது போகலாம். ஆனால் அவனுடைய அந்த தாகமே அவனுக்கு ஒரு பெரிய சுகம் என்பதை அவன் மட்டுமே உணர்வான். அப்படி ஒரு தாகத்தில் சுகத்தை அனுபவித்தவன் அதை விடவே முடியாது. சுகுணனாலும் அந்த சுகத்தை விட முடியவில்லை. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த இதே வேளையில் தற்செயலாக சுபாவமான அந்த சத்திய தாகத்தையும் நக்கீர தைரியத்தையும் காண்பிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்று அந்த காரியாலயத்தில் நேரிட்டது. என்ன காரணத்தினாலோ அன்று காலையில் நாகசாமியையும் அந்த ஐசிஎஸ் அதிகாரியையும் சந்தித்த வினாடியில் இருந்தே இந்த தாகம் குமுறியது. அந்த பெண் கமலம் வந்து கூறிய துன்பங்கள் அதை மேலும் வளர்த்து விட்டிருந்தன. இப்போது பூம்பொழில் அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர் ரங்கபாஷ்யம் வந்து மறுபடியும் அந்த தாகத்தை பெருக்கினார். சுகுணனுக்கும் ரங்கபாஷ்யத்துக்கும் அடிக்கடி இப்படி தகராறுகள் வர வாய்ப்புண்டு. ஆனால் பத்திரிகையின் இலக்கிய தரத்தையும் அதன் உள்ளடக்கத்தினால் அதற்கு கிடைக்கிற பெருமையையும் கட்டி காக்க வேண்டிய ஆசிரியரின் பொறுப்பையும் சுகுணன் ஒருபோதும் நெகிழ்த்தவோ விட்டு கொடுக்கவோ இணங்கியதே இல்லை. சராசரி இந்திய பத்திரிகையின் முதலாளிகள் எல்லோரும் செய்வதைப் போலவே பத்திரிகையின் புத்தி சம்பந்தமான காரியங்களுக்கு உண்மையில் பொறுப்பாயிருப்பவன் யாரோ அவனுக்கு வெறும் சம்பளத்தை மட்டும் வீசி எறிந்துவிட்டு ஆசிரியரும் அச்சிடுபவரும் வெளியிடுபவரும் என்று பத்திரிகை முதலாளியே எல்லாவற்றுக்குமாக சேர்த்து தன்னுடைய பெயரை போட்டுக் கொள்கிற வழக்கம்தான் நாகசாமியிடமும் இருந்தது. இதை பற்றி உழைக்கும் பத்திரிகையாளர்களின் கூட்டங்களில் 2 முறை பேசும்போது ஆசிரியரும் அச்சிடுபவரும் வெளியிடுபவரும் என்பதோடு சேர்த்து விற்பவரும் என்று கூட போட்டுக் கொள்ளலாமே என்று குத்தலாக பேசியிருந்தான் சுகுணன். நாகசாமிக்கு பத்திரிகை தொழிலின் கௌரவத்தை பற்றியோ தரத்தை பற்றியோ ஒன்றுமே தெரியாது. சுகுணன் துளசியிடமே பலமுறை கேலியாகவும் கடுமையாகவும் உன் அப்பா பத்திரிகைகளா நடத்துகிறார், நிறையவும் விதவிதமான கலரிலும் பேப்பர் அடித்து தள்ளுகிற ஒரு பெரிய பேப்பர் மில் நடத்துவதாக அல்லவா நினைத்து கொண்டிருக்கிறார் என்று சிரித்து கொண்டே சொல்லி இருக்கிறான். நிர்வாக ஊழல்களை தொடர்ந்து அனுமதிப்பதும் பத்திரிகையின் தரத்துக்கு உயிர் நாடியாக இருந்து அதை காப்பாற்ற வேண்டிய எழுத்தாளர்களை குறைவாக நடத்துவதும் இச்சகம் பேசுவதையும் அசிங்கமாக முகஸ்துதி செய்வதையுமே தொழிலாக கொண்ட விளம்பர மேனேஜர்களையும் சர்க்குலேஷன் மேனேஜர்களையும் பத்திரிகையின் உயிர் நாடிகளாக நினைப்பதும் நாகசாமியின் வழக்கங்களாக இருப்பதை உள்ளூர அவன் வெறுத்தான். நாகசாமி மற்றவர்களிடம் பேசும்போது வாய் தவறி சொன்னால் கூட we are running a business என்று சொல்லுவாரே ஒழிய we are running a magazine என்று பூம்பொழிலை பற்றியோ தமக்கு சொந்தமான இன்னொரு பத்திரிகையை பற்றியோ சொல்லவே மாட்டார். அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர் ரங்கபாஷ்யமோ பாவங்களின் அவதாரம். அவருடைய முகத்தில் நடு நெற்றியில் சிவப்பு கீற்றாக நெளியும் அடையாளம் உள்ளே நிறைந்திருக்கும் அபாயங்களுக்கும் ஒழுக்கக்கேடுகளுக்கும் முன்னெச்சரிக்கையாக முகத்தில் ஒரு சிவப்பு கோடு போட்டு காட்டினார் போல சுகுணனுக்கு தோன்றுமே ஒழிய பவித்திரமான வைணவர்களின் சமய சின்னமாக தோன்றவே தோன்றாது. அவருடைய முன்னோர்கள் அக்னிஹோத்திரம், அக்னி சந்தானம், ஔபாசனம் எல்லாம் செய்து அசல் வேதியர்களாக வாழ்ந்த
ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சுகுணன் கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் இவரோ தாம் புகுந்துவிட்ட துறைக்கு தவிர்க்க முடியாத தேவை என்று தாமாகவே கற்பித்துக் கொண்டு விட்ட குடி, கூத்து, மாமிசம் என்று சகல துறைகளிலும் ஈன நிலைக்கு போய்விட்டிருப்பதை சுகுணன் கவனித்திருக்கிறான். சாதாரணமான தேவைகளுக்காக கீழிறங்கி விடுகிற மனிதர்களை அவனால் மனதாலும் கூட மன்னிக்க முடியாமல் இருந்தது. இத்தனை சூழ்நிலைகளுக்கிடையேயும் அந்த நிறுவனத்தை சேர்ந்த வெளியீடுகளின் குரூப்பில் பூம்பொழிலை முடிந்தவரை தன் பொறுப்பில் தரமாக நடத்தி கொண்டிருந்தான் அவன். இவ்வளவு சீரழிவுக்கு பிறகும் எப்போதாவது யாரிடமாவது, நான் சனிக்கிழமை ராத்திரி பலகாரம் சார், 20 இயர்ஸா இதை மட்டும் தவற விடுறதே இல்ல என்று ரங்கபாஷ்யம் பெருமையாக பேசிக் கொண்டிருப்பதை கேட்டால் அவனுக்கு சிரிப்பு தான் வரும். காரியாலய முறைக்காக ஓரளவு கட்டுப்பாட்டுடன் ஒத்துப்போவதை தவிர நாகசாமி, ரங்கபாஷ்யம் போன்றவர்களை அவனால் மனதார மதிக்க முடியாமல் இருந்தது. அவர்களிடம் இருந்த ஊழல்களை பார்க்கும்போது தன்னுடைய நக்கீர தைரியத்தோடு நிமிர்ந்து நின்றிருந்தான் அவன். இன்று ரங்கபாஷ்யம் அவனுடைய அறைக்கு தேடி வந்தது அலுவலக வேலையாகத்தான் என்றாலும் வேண்டா வெறுப்பாக அவரை வரவேற்றான் அவன். மிஸ்டர் சுகுணன், இந்த சமயத்தில் நீங்கள் தான் பெரிய மனசு பண்ண வேண்டும். பூம்பொழிலில் வரப்போகிற இதழில் உங்கள் டம்மி படி 10 பக்கம் ரீடிங் மேட்டரும் 6 பக்கம் விளம்பரமும் 3வது ஃபாரத்தில் போட்டிருக்கிறது. அதை எப்படியாவது 6 பக்க ரீடிங் மேட்டராகவும் 10 பக்க விளம்பரமாகவும் மாற்றிக் கொடுத்தால் நல்லது என்று கூறினார். நல்லதென்றால் யாருக்கு நல்லது? உங்களுக்கா, இல்லை எனக்கா, இல்லை வாசகர்களுக்கா என்று சிரித்துக் கொண்டே கொஞ்சம் அமுத்தலாகவே அவரை கேட்டான் சுகுணன். ரங்கபாஷ்யமும் கொஞ்சம் எரிச்சல் மூட்டுகிறார் போலவே பதில் கூறினார். உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, பத்திரிகைக்குத்தான் என்றார். அப்படி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நான் நினைக்க முடியாது. 3வது ஃபாரத்தில் 10 பக்க அளவு வருகிறார் போல சிறந்த எழுத்தாளர் ஒருவரின் அருமையான கதை ஒன்று வெளிவர இருக்கிறது. அந்த கதையை 4 பக்கம் குறைத்து 6 பக்கமாக எடிட் செய்தால் கதை சீரழிந்து உருக்குலைந்து போகும். கதையை இந்த இதழில் போடாமல் அடுத்த இதழுக்கு மாற்றிவிடலாம் என்று பார்த்தால் அதற்கும் வழி இல்லாதபடி அந்த கதை இந்த இதழில் வெளிவரும் என்று சென்ற இதழிலேயே அறிவிப்பு செய்தாயிற்று. ஒவ்வொரு இதழிலும் பத்திரிகையின் மொத்த பக்கங்களான 100 பக்கங்களில் 3ல் ஒரு பங்காக 33 அல்லது அதிகபட்சமாக 35 பக்கங்கள் விளம்பரத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்று காரியாலய நடைமுறை இருக்கிறது. இந்த இதழில் 35 பக்கம் விளம்பரத்துக்காக விட்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் நீங்கள் இம்மாதிரி வாதிடுவது நன்றாகவே இல்லை. கதைகளை கண்டபடி உருக்குலைத்து போடுவது நாணயமான காரியமில்லை. நான் ஒரு எழுத்தாளன், அதனால் மற்ற எழுத்தாளர்களின் மனசாட்சியை என்னால் புறக்கணிக்க முடியாது என்றான் சூடாகவே சுகுணன். ஆனால் ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மிஸ்டர் சுகுணன், எழுத்தாளர்களுக்கு நாம் பணம் கொடுக்கிறோம், விளம்பரதாரர்களோ நமக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்று கோப குமுறலோடு ரங்கபாஷ்யம் இறைந்த குரலில் ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு எழுந்திருந்த போது, மிஸ்டர் ரங்கபாஷ்யம், பிளீஸ் கீப் யுவர் லிமிட்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ என்று தெளிவான குரலில் மனதின் ஒரே வலிமையாகிய நக்கீர தைரியத்தோடு இருந்த இடத்தில் இருந்தபடியே அவருக்கு பதில் கூறினான் சுகுணன். ஐ வில் டேக் திஸ் மேட்டர் டு த நோட்டீஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் என்று கோபமாக அவனிடம் இறைந்து கத்திவிட்டு வெளியேறினார் ரங்கபாஷ்யம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று அவரை சாடி அனுப்பினான் சுகுணன். சொல்லி வைத்தாற்போல் ரங்கபாஷ்யத்தின் தலை மறைந்த மறுகணமே ஷர்மா சுகுணனின் அறையில் தலை நீட்டினார். அவனிடம் ஏன் வீண் வம்பு வைத்துக் கொள்கிறீர்கள் சுகுணன்? அவன் பெரிய ரவுடியாச்சே என்று சுகுணனுக்கு அனுதாபப்படுகிறவர் போல ரங்கபாஷ்யத்தை ஏக வசனத்தில் பேசினார் ஷர்மா. ரவுடியா இருந்தா ரயில்வே பிளாட்பாரத்துல திரியணும், புத்தி உள்ளவங்களின் அறிவு இயக்கமாகிய பத்திரிகை காரியாலயத்துக்குள்ள வரக்கூடாது என்று ஷர்மாவிடமும் சீறினான் சுகுணன். தனக்கு வேண்டியவர் போல் இப்படி இங்கே வந்து அனுதாபப்படுகிறவர் இவர். தான் சொல்லிய இதே கடுமையான வாக்கியங்களை சாயங்காலம் ரங்கபாஷ்யத்திடமும் போய் சொல்லுகிற கெட்ட குணம் ஷர்மாவுக்கு உண்டு என்பது சுகுணனுக்கு தெரியும். அவர் போய் சொன்னாலும் சொல்லட்டும் என்றுதான் பேசியிருந்தான் அவன். அசத்தியமாக வாழ்கிற யாரை எதிரே சந்தித்தாலும் இந்த இருளின் அருகே அவன் மனதின் சத்திய தாகமாகிய ஒளி பெருகி தோன்றும்.
ஷர்மாவின் புறம் பேசும் இழிகுணம் தெரிந்திருந்தும் அவர் காது கேட்கும்படியாகவே ரவுடியாக இருந்தால் ரயில்வே பிளாட்பாரத்தில் திரிய வேண்டும் என்று ரங்கபாஷ்யத்தை குறித்து அவன் பேசியதற்கு காரணம் உள்ளே அநியாயத்தை கண்டு குமுறி அளவற்று பெருகிய நக்கீர தைரியம்தான். தன்மானமும் நேர்மையும் உள்ள ஒவ்வொருவருடைய இரத்தத்திலும் இப்படி ஒரு நக்கீர தைரியம் பெருகி ஓடுவதை தவிர்க்க முடியாது என்பதை சுகுணன் உணர்ந்திருந்தான். ஈரம் பட்டு நமத்து போகிற தீக்குச்சி போல் மனிதர்களுடைய சத்தியம் என்ற நெருப்பில் வாழ்க்கை பயம் ஈரமாக பெருகி நனைந்து போகாமல் நிமிர்ந்து நிற்கிறவன் யாரோ அவனெல்லாம் இந்த நக்கீர தைரியத்தை தான் நாகரீக வீரமாக போற்றி பாதுகாக்க முடியும். பத்திரிகையாளனின் அல்லது அறிவு இயக்கத்தைச் சேர்ந்தவனின் ஒரே பெருமிதம் இந்த நக்கீர தைரியம்தான் என்பதை பலர் மறந்து விடுகிறார்கள். சென்னை பட்டணத்து தெருக்களில் காகித ஆலைகளாக நடக்கும் பல பெரிய பத்திரிகை நிறுவனங்களில் உதவி ஆசிரியர்களாகவும் பிழை திருத்துபவர்களாகவும் இருக்கிற பலர் முதுகும் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கைகளும் வளைந்து கூனி போய் ஏதோ காலம் தள்ளணுமே சார் என்று ரொம்பவும் அசதியாக வாழ்வதை பார்த்து குமுறி இருக்கிறான் சுகன். ஒரு முறை அகில இந்திய உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த கோஷ் வந்திருந்த போது சுகுணனும் வேறு சில தன்மானமிக்க பத்திரிகையாளர்களும் தனியே கடற்கரையில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்த வேளையில், இன்று பண முதலைகளால் நடத்தப்படும் பெரிய பெரிய பத்திரிகைகளில் உண்மையாக வசதிகளையும் சொகுசுகளையும் அனுபவிப்பவர்கள் யார் தெரியுமா என்று கேட்கப்பட்ட போது, அக்கார்டிங் டு மை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மோஸ்ட்லி they are loafers and higher level pimps என்று கோஷ் கொதிப்போடு பதில் கூறியிருப்பதை இப்போது நினைத்தான் சுகுணன். இந்த துறையை பற்றிய கசப்பான உண்மைகள் சுகுணனுக்கு தெரிந்திருந்ததன் காரணமாகவே இதில் அவன் உள்ளம் பயமற்று திடமாக இறுகி துணிவோடு எந்த பொய்யையும் எதிர்த்து நிற்க தயாராக இருந்தது. போர் வீரனின் தைரியம் வேறு, அறிவாளிக்கு தேவையான தைரியம் வேறு. அறிவாளியின் தைரியம் சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட அடங்காத தைரியமாய் இருக்க வேண்டும். சமூகத்தின் எந்த மூலையில் இருந்து யாருடைய நெற்றிக்கண் கொடூரமாக திறந்து வெதும்பினாலும் குற்றம் குற்றமே என்று நிமிர்ந்து நின்று சொல்லுகிற தைரியமே அறிவாளியின் தைரியம். இந்த தைரியம் அறிவாளியிடமிருந்து குறைய குறைய உலகத்தின் அறிவியக்கமே போலியாகிவிடும். போர் வீரனின் தைரியத்தை விட புத்தி வீரனின் தைரியம் பல விதங்களில் உலகுக்கு அவசியமானது. புத்தி வீரனின் தைரியம் படிப்படியாக குறைய குறைய போர் வீரனின் தைரியமும் குறைந்துவிடும் என்பது நீண்ட சிந்தனைக்கு பின் சுகுணனின் முடிவாக இருந்தது. ஆனால் புத்தி வீரர்களாய் இருக்க வேண்டிய பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்த சூட்டோடு இங்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் நினைத்தாலோ நெஞ்சில் ரத்தம் வடிகிறது. சினிமா நட்சத்திரங்கள் காய்கறி நறுக்குவதையும் சைக்கிள் விடுவதையும் படம் பிடித்து போடுவதற்காக அவர்களுக்கு பின்னால் சுற்றி கொண்டிருக்கிற சிலரும் மந்திரிகள் பெயரில் கட்டுரை எழுதி வெளியிட்டு அவர்களுக்கு தங்கள் புத்தியை அடகு வைக்கவோ இரவல் கொடுக்கவோ செய்வதன் மூலம் சோரம் போகிறவர்கள் சிலருமாக சமூகத்தின் ஒளியற்ற பகுதிகளில் எங்கெங்கோ எப்படி எப்படியோ திரிய வேண்டியவர்கள் எல்லாம் சந்தர்ப்ப வசத்தினால் புனிதமான வீரமான பத்திரிகை தொழிலில் புகுந்து அந்த தொழிலுக்கு வேண்டிய எந்த நெற்றிக்கண் திறந்தாலும் அசத்தியத்திற்கு அஞ்சாத நக்கீர தைரியம் சிறிதும் இன்றி இருக்கிறார்கள். நக்கீர தைரியத்தினால் போலி பெரிய மனிதர்களின் கோபத்துக்கும் சமூகத்தின் சாபத்துக்கும் கூட ஆளாக நேரிடலாம். ஆனாலும் அந்த தைரியம்தான் பத்திரிகையாளனின் சேம நிதி. அதை காப்பாற்றிக் கொள்ள முடியாதவன் பத்திரிகையாளனாய் இருப்பதற்கே தகுதியில்லை என்று சில கூட்டங்களில் உணர்ச்சி வசமாக குமுறி பேசி பேசி அதன் காரணமாக சிலருடைய விரோதத்தையும் சுகுணன் சம்பாதித்து கொண்டதுண்டு. போர்மேன் அன்று மாலை 3 மணிக்கு மேல் அடுத்து வருகிற வாரத்து பூம்பொழிலின் 3வது ஃபாரத்தை மேக்கப் செய்து கொண்டு வந்து கொடுத்த போது அதில் தான் விரும்பியபடியே 10 பக்கம் கதையும் 6 பக்க விளம்பரமும் மட்டுமே வந்திருப்பதை சுகுணன் கண்டான். ரங்கபாஷ்யம் தன்னை மீறி எதுவும் செய்யவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. இருந்தாலும் தன்னுடைய நியாயமான வெற்றியையும் அவருடைய சரியான தோல்வியையும் அவர் கைப்படவே உறுதி செய்து கொண்டு விட வேண்டும் என்று சுகுணனுக்கு தோன்றியது.
அந்த ஃபாரத்தின் மேல் அதை அப்படியே ஒப்புக்கொள்வது போல் ரங்கபாஷ்யத்திடம் ஒரு கையெழுத்து வாங்கி கொண்டு வருமாறு சொல்லி சிரித்துக்கொண்டே அதை எடுத்து நாயுடுவிடம் கொடுத்தான் சுகுணன். நாயுடு அந்த ஃபாரத்தை எடுத்துக்கொண்டு ரங்கபாஷ்யத்தின் அறைக்குச் சென்றார். இந்த செயல் ரங்கபாஷ்யத்தின் ஆத்திரத்தை கிளறும் என்று தெரிந்திருந்தும் அப்படி கிளறினாலும் பரவாயில்லை, தன் வெற்றியை எதிரியின் கைப்படவே ஒப்புக்கொள்ள செய்துவிட வேண்டும் என்ற தீரனின் சுபாவத்தோடு நாயுடுவை அனுப்பியிருந்தான் சுகுணன். ஆனால் ரங்கபாஷ்யத்தை பற்றி அவன் அனுமானம் செய்தது முற்றிலும் தவறாக போய்விட்டது. 5 நிமிடங்களுக்கு பிறகு நாயுடு ஃபாரத்தோடு திரும்பி வந்தபோது ஆவலோடு அதை வாங்கி பார்த்தான். ஓகே என்று ஆங்கிலத்தில் எழுதி அதற்கு கீழே இனிஷியல் போட்டு சைன் செய்து ஒப்புக்கொண்டிருந்தார் ரங்கபாஷ்யம். அவருடைய இந்த பணிவிலேயே ஒரு பெரிய விரோதத்திற்கு ஆரம்பம் இருப்பது போல தெரிந்தது. ஆட்டுக்கிடாய் சண்டையில் வன்மமுள்ள எதிரி ஆடு பின்வாங்கினால் இன்னும் வேகமாக முன்வந்து முட்டப் போவதாகத்தான் அர்த்தம். இதை நினைத்தபடியே அவருடைய அந்த கையெழுத்தை பார்த்து சுகுணன் புன்முறுவல் பூத்தான். ஒன்னும் சொல்லலீங்க, மேலையும் கீழையும் ஏற இறங்க பார்த்துவிட்டு உடனே கையெழுத்து போட்டு விட்டாரு என்று நாயுடு கூறிய போது டர்ட்டி ஃபெலோஸ் என்று சுகுணனின் உதடுகள் முணுமுணுத்துக் கொண்டன. ரங்கபாஷ்யம் பெரிய டிப்ளமேட் என்பது அவனுக்கு தெரியும். யாரையும் முடிவாக விரோதித்துக் கொள்ளாதது போல நடித்துவிட்டு தேவையான விரோதங்களை யானை போல ஞாபகம் வைத்துக்கொண்டு பின்னால் எப்போதாவது சரியாக பழி வாங்கி கருவறுப்பார் அவர் என்பதும் அவனுக்கு தெரியும். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும். நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதின இந்த நாவல்ல ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. காதலை பத்தி 2 பேரும் நினைக்கிறப்போ இருந்தாலும் சரி, சமூகத்தின் மேல இருக்கக்கூடிய அக்கறை, பத்திரிகை தொழில்ல சுகுணன் வச்சிருக்கக்கூடிய அபரிமிதமான மரியாதை, நம்பிக்கை, சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய மாதிரியான ஆட்களுடைய பேச்சுகள், இதெல்லாம் கேட்கிறப்போ அவன் நினைக்கிறதும் சொல்லக்கூடிய வார்த்தைகளும், எதிராளி அதுக்கு சொல்லக்கூடிய பதில், ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படியே ஷார்ப்பா கத்தி மாதிரி எழுதியிருக்காரு. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க ப்ளீஸ்.